வணக்கம், என் பேர் சிவகுமார். நான் அரசு உயர்நிலைப் பள்ளி குருந்தமடத்தில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இப்போ நான் பேச போகிற டாபிக் நீர்நிலைகள் எப்படி மாசுபடுது, அதனால் என்ன பாதிப்பு, அதை எப்படி நம்ம தடுக்கலான்றதை பற்றி பேச போகிறேன். நீர்நிலைகளில் கொசுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுது. அதை நம்ம தடுக்கிறதுக்காண்டி பூச்சிக்கொல்லி மருந்துகள் அந்த மாதிரி அடிக்கிறோம். அதனால் அங்கே இருக்கிற உயிரினங்கள் நோய்வாய்ப்பட்டு அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கும் நிறைய நோய்கள் வருது. காலரா அந்த மாதிரி நோய்கள் வருது. இதை நம்ம தடுக்கணும். அப்புறம் கடலில் கப்பல்கள் அந்த மாதிரி நிறைய வரும். வணிக கப்பல்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யும்போது சில விபத்துகள்னால அது கவிழ்ந்து அதில் இருக்கிற ரசாயன பொருட்கள் கடலுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற உயிரினங்கள் அதை சாப்பிட்டு நோய்வாய்ப்படுது. இதனால் அங்கே கடல் ஓரமாக இருக்கிற மீனவர்கள் மீன் பிடிக்கும்போது அந்த மீன்களை பிடிச்சு அதை சாப்பிடும்போது காலரா அந்த மாதிரி நோய்கள் அவங்களுக்கு வருது. இதனால் கடல்வாழ் உயிரினங்களோட உணவு சங்கிலி பாதிக்கப்படுது. நன்றி.